ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 7வது நாள் பயிற்சி. என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா? கேர்ள் பேபிக்கான ஒரு சூப்பரான கவுன் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி கிளாஸில் எப்படி ஜிப் அட்டாச் பண்ணுறது, கவுனோட டெயில் எப்படி வைக்கிறது, குட்டியாக ஒரு பவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவுன் வந்து ஒரு 7-8 வயசு பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. வாங்க ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டோடு நம்ம அளந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கவுனோட நம்ம பாட்டம் கட் பண்ண போகிறோம். பாட்டமுக்கு வேறு எந்த அளவும் நம்ம எடுக்க போகிறதில்ல. 1.5 இன்ச்சு கிளாத், அதாவது அந்த சுருக்குக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு 1.5 இன்ச்சு கிளாத் போதும். அந்த 1.5 இன்ச்சு கிளாத்தை நீங்கள் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் வேறு என்னது அளக்கணும்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 1.5 இன்ச்சு எல்லாருக்குமே ஒரே மாதிரி தானான்னு கேட்டால் இல்லை. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 8-9 வயசு வரைக்குமே 1.5 இன்ச்சு போதும். அதுக்கும் மேலே இல்லாட்டி நிறைய ப்ளீட் வேணும், நல்ல சுருக்காக நீங்கள் தைக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மீட்டர் கணக்கில் கிளாத் எடுக்கும் இல்லையா, அந்த மீட்டர் கணக்கை தான் நீங்கள் அதிகப்படுத்தணும். அதாவது நல்லா சுருக்கோடு நல்லா அடுக்கடுக்காலாம் வைக்கலாம் அப்படின்னா 3 மீட்டர் வரைக்குமே சின்ன பிள்ளைங்களுக்கே நீங்கள் எடுக்கலாம். உங்களோட சுருக்கு அளவை பொறுத்து போதும். இப்போ நான் தைக்க போகிற ஒரு குட்டி கவுனுக்கு கம்பல்சரி 1.5 இன்ச்சு இருக்கணும். 1.5 இன்ச்சுக்கு கூட கம்மியாக இருந்ததுன்னா அது வந்து பார்க்க அழகாகவும் இருக்காது, பிள்ளைங்களுக்கு விளையாடும்போது அது முட்டு தட்டும். இப்போது நீங்கள் 1.5 இன்ச் கட் பண்ணி எடுத்து நான் இந்த மாதிரி 4ஆக நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. 4ஆக மடித்து போட்டுட்டு உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணணும். 19 இன்ச் உயரம் வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். 19 இன்ச் உயரத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், 1.5 இன்ச்சு கூட்டியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா கீழே 1 இன்ச்சு மடிக்கிறதுக்காக. மேலே இடுப்பு வந்து நம்ம ப்ளீட் வச்சுட்டு பொருத்துவோம் இல்லையா, அதுக்கு ஒரு 1/2 இன்ச். அப்போது மொத்தம் 20.5 இன்ச்சு இந்த பாட்டத்துக்கு நம்ம நீளம் எடுத்திருக்கோம். இதோட வேலை இனி முடிஞ்சுது. அதில் ஸ்டிச்சிங் தான் இனி வேலை. இனி அதை தனியாக வச்சுருங்க. இனி நம்மளுக்கு மேல் போர்ஷன் டாப்பு கட் பண்ணணும் இல்லையா, அந்த டாப்புக்கு இது 10மான்னு பார்க்கலாம். ஒரு 10 இன்ச்சு வந்து டாப்போட நீளம் வேணும். அப்போ ஸ்டிச்சிங்க்கு 1 இன்ச், மொத்தம் 11 இன்ச் இருக்குதான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா ஓகே, மிச்சமாக இந்த கிளாத்தே நம்மளுக்கு போதும். இல்லைன்னா நம்ம அடுத்த அளவில் கிளாத்தில் தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது எவ்வளோ இன்ச்சு இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன். 10 + 1 11 இன்ச் தாராளமாக இருக்குது. 11.5 இன்ச்சு 11.25 இன்ச்சு இருக்குது. இதுலேயே அப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக தான் கண்டிப்பாக கட் பண்ணணும். இதில் குட்டியாக இருக்கிற கிராஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 1 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்காக நம்ம விட்டுக்கலாம். அந்த 1 இன்ச் ஏன்னா கீழே ஹிப்பு பொறுத்துறதுக்காகவும் மேலே ஷோல்ட்ரு பொறுத்துறதுக்காகவும். இப்போது அதுக்கு மேலே டாப்போட நீளத்தை நம்ம வச்சுருக்கோம். 10 இன்ச்சு டாப்போட நீளம் போதும், ரொம்ப கரெக்டாக வரும். இப்போது பாடி சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 26 இன்ச். அதை நம்ம 4ஆக மடிச்சிருக்கோம். 4ஆக மடிச்சிங்கன்னா என்ன வரும், 6.5 இன்ச்சு வச்சுருக்கோம் நம்ம. சரிங்களா? 6.5 இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த கிராஸ் உங்களுக்கு வராது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதில்ல? இந்த கிராஸாக கோடு வந்துருச்சுன்னா ஒரு பக்கம் 6.5 ஒரு பக்கம் கம்மியாக அப்படிலாம் வந்துடும். இனி நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1 இன்ச் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நீளமும் அகலமும் அளந்து பாக்ஸ் கொண்டு வந்துட்டோம் இல்லையா? இனி கழுத்து எப்போதும் போல் பொறுத்து பக்கத்தில் இருந்து நம்மளுக்கு முன்னாடி ஒரு 1.25 இன்ச்சு எடுத்துக்கோங்க. கழுத்தோட அகலம் அவ்வளவுதான் இருக்கணும். இறக்கம் 3.5 இன்ச்சு. இதுதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடினா இறங்கி தான் வரும், ஷோல்டர் இறங்கி வரும். இனி ஷோல்டர் வைக்கணும். ஷோல்டர் வந்து 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபுல் ஷோல்டர் எவ்வளோன்னு அளந்து பாருங்கள். 4.5 இன்ச்சு இருக்கா, அந்த 4.5 இன்ச்சை அப்படியே நீங்கள் ஆமோட இறக்கத்துக்கு நீங்கள் வச்சுருங்க. அதாவது அக்குள் உயரம் வளர்ப்போம் இல்லையா, அந்த இறக்கத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சு ரவுண்ட் பண்ணுங்கள். 5.25 இன்ச்சு வந்து எனக்கு ஆம் ரவுண்டு வேணும் இந்த கவுனுக்கு. கரெக்டாக வந்தது இந்த மெத்தடில் நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா. இப்போது அடுத்து என்னென்னா ஒரு சின்ன ட்ரிக்கு, பாடி ரவுண்டில் இருந்து ஹிப் ரவுண்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள் வாங்கி நீங்கள் சரிவாக அதை கோடு போட்டுக்கோங்க. அது ஏன்னா அந்த ஹிப் சைஸ் வந்து கொஞ்சம் பெண்டாக வந்தால் இன்னொன்று பார்க்க நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்காக. இந்த பெண்டு நீங்கள் போடாட்டி மேலே இருக்கிற மாதிரியே கீழே இருக்கும் நேராக. அந்த இடங்கள் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் பொஃபுனே இருந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த 1/2 இன்ச்சை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ண ஆரம்பிங்க. இதில் வந்து ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். 2ஆக தான் மடித்து ஒரு மடிப்பு போட்டு 2 கிளாத்து தான் இருக்குது, நம்ம 4ஆக போடலை. இப்போது இந்த ஃப்ரண்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி பேக் சைடை தனியாக போட போகிறோம். ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டதுனால பேக் வந்து ரொம்பவே ஈஸி.
அதை எப்படி நம்ம பார்க்கலாம். ஒரு சின்ன ட்ரிக் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சு மாற்றிக்கணும். அது கவுனுக்காக இருந்தாலும் சரி, பெட்டிக்கோட்னாலும் சரி, ஜிப் அட்டாச் பண்ணுற மாதிரி, ஹூக் பின்னாடி வைக்கிற மாதிரி இருந்துன்னா இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். திரும்பவும் அதே மாதிரி 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போடுறது பொருத்து இல்லாமல் இருந்தாலும் ஓகே, கண்டிப்பாக பொருத்தாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பொருத்து இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா பொருத்து இந்த இடத்துல தேவையில்லை. இப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு 1 இன்ச் தனியாக நீங்கள் மார்க் பண்ணிடணும். அந்த 1 இன்ச் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு நீங்கள் ஏற்கனவே ஃப்ரண்ட் கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த ஃப்ரண்ட் எடுத்து இது மேலே அப்படியே போட்டுருங்க. நீங்கள் போடும்போது உயரத்துலையும் பாடி சுற்றளவிலையும் எந்த மாற்றமும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக பொறுமையாக பார்த்து போட்டுக்கோங்க. சென்டரில் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா அழகாக தடவி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் ஆயிருக்கக்கூடாது. அதனால் போட்டுட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு விஷயம், உள்ளே போட்டு கழுத்து பக்கம் கட் பண்ணும்போது உள்ளே மடிச்சிருக்கிற 1 இன்ச் இந்த மாதிரி மடிஞ்சு தான் இருக்கணும். நான் எப்படி கட் பண்ணி எடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நாச் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நாச் கொடுத்துக்கோங்க. பொருத்தும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை அப்படியே எடுத்து நகட்டி வச்சுக்கலாம். இந்த 1 இன்ச்லேயும் நான் குட்டியாக மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஜிப்புக்கு எவ்வளோ மடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக. இல்லாட்டி அந்த டைம் வந்து எவ்வளோ நம்ம யோசிச்சுட்ருக்கணும். இப்போது நம்ம டாப்பும் கட் பண்ணியாச்சு, பாட்டமும் கட் பண்ணியாச்சு. இனிமே அழகான ஒரு டெயில் வச்சிடலாம் இந்த கவுனுக்கு. அந்த டெயில் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு நீளமாக வேணும்னா மட்டும் நீங்கள் நீளத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஒரு 15லேருந்து 17 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் டெயிலோட நீளத்தை வச்சுக்கலாம். நான் ஒரு 15.5 இன்ச்சு அந்த ரேஞ்சில் வச்சுருக்கேன். வச்சுட்டு அதை இப்படி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. சரிங்களா, 4ஆக ஏன் அப்படின்னு தெரியுமா, ஒரு பக்கம் பொறுத்து இருக்குது. அப்போது 2 கிளாத் ஒன்றுக்கு தான் வரும். அதனால் ஒரு பக்கம் அந்த 16 இன்ச்சில் ஒரு பக்கம் 2.5 இன்ச் வர்ற மாதிரியும் ஒரு பக்கம் 1.5 இன்ச் வர்ற மாதிரியும் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரிவாக நீங்கள் போட்டு எடுத்துருங்க. சரிங்களா, இப்படி போட்டு எடுத்துட்டு இதை இப்படி கட் பண்ணி நீங்கள் எடுத்து விட்ருங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னே இதில் ஒரு டெயில், குட்டி டெயில் கிடைக்கும். இனி அடுத்து நம்ம வந்து கட் பண்ணதெல்லாம் முடிஞ்சுது. பவு வந்து நான் லாஸ்ட்டில் அதில் எப்படி சின்ன குட்டி விஷயம் தானே, நம்ம கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கட் பண்ணதெல்லாம் எடுத்துக்கோங்க, நாம் தைக்க ஆரம்பிக்கலாம். வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் மெதுவாக தைக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு நம்ம டெயிலை தைச்சி எடுத்துக்கலாம். இந்த டெயிலை தைக்கிறது ரொம்பவுமே ஈஸி, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டெயிலை இப்படி எடுத்துக்கோங்க. பொறுத்து பக்கம் என்னோடய இடது கையில் இருக்குது. ஓப்பன் பக்கத்தை நம்ம மிஷினில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். அந்த ஸ்டார்டிங் ஏரியா நீங்கள் மடிச்சு அடிக்கக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக அடிக்க ஆரம்பிங்க. ஒரு 1/2 இன்ச் கேப்பில். ஏன்னா நீங்கள் சரிச்சுலாம் அடிக்க வேண்டாம், நம்ம கட் பண்ணதே சரிவாக தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி முக்கு வந்த பின்னாடி இந்த முக்கிலேருந்து நீங்கள் நேராக அடிச்சிடக்கூடாது. ஒரு 1 இன்ச்சுக்கு இறக்கம் வச்சு இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிங்க. இன்னொரு டெய்லையும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரியான இறக்கத்துக்கு நம்ம வேணும்னா ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் திரும்ப அதை எடுத்துகிட்டு நீங்கள் அளந்து அடிக்கிறத விட இந்த மாதிரி இன்னொரு டெய்லையும் அதே பெண்டு வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இப்படி நேராக ஸ்ட்ரைட் ஸ்டிச் போடும்போது அலசி தைக்காதீங்க. அதாவது நேர்கோடாக தைங்க. அப்படின்னா உங்களுக்கு டெய்லை திருப்பும்போது ரொம்ப நீட்டாக வரும். நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சு தையல் விழுந்ததுன்னா அதில் ஒரு சுருக்கம் இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகும். இந்த மாதிரி அடிச்சுட்டு அந்த பெண்டை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. அந்த முக்கோணம் மாதிரி விட்டுட்டு திருப்பும்போது அழகாக வர்றதுக்காக இந்த முக்கோணத்தையும் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. 2 இதுலேயுமே அந்த டேனிங்கில் மட்டும். இப்போது ஒரு குட்டியாக ஒரு ஊசியும் தென்னங்குச்சி கூட நல்லாவே வரும். தென்னங்குச்சி வச்சுமே எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டூல் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு நாட் திருப்புவீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்கள் திருப்ப ஆரம்பிங்க. நாட்டை விட இது ஈஸியாக இருக்கும். ஏன்னா இடம் கொஞ்சம் அதிகமாகவே பெரிய இது மாதிரி இருக்குதுல்ல, அதனால் இந்த மாதிரி டெய்லை திருப்பியாச்சு. இப்போ சூப்பரான டெய்ல் நம்ம கையில் கிடச்சிடுச்சு. அந்த முக்கெலாம் உங்களுக்கு இன்னுமே முக்கோணமாக வேணும்னா அந்த ஊசியை வச்சு நீங்கள் அப்படி டிப்பை வச்சு திருப்பி விடுங்க, அது அழகாக வந்துடும். இப்போது அடுத்தால உள்ள இன்னொரு டெய்லையும் நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பும்போது ரொம்ப ப்ரெஷ் பண்ணாதீங்க, கையில் இருக்கிற ஊசி கிளாத்தை ஓட்டை போட்டு விட்டுரும். இப்போது டெய்லை திருப்பிட்டு இந்த முக்கோணம் நீங்கள் அதை எடுத்து விட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் கையை வச்சு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஊசியோ ஏதோ ஒரு கூர்மையான டிப்பு வச்சு அப்படி இழுத்து விடுங்க, அது அழகாக அந்த முக்கு வந்து வெளியே வந்துடும். இப்போது டெயில் ரெடி ஆகிடுச்சு.
டெய்லை நீங்கள் நவுட்டி வச்சுருங்க. இனி நம்மளுடைய டாப் போர்ஷனை நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ டாப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் நம்ம வந்து ஜிப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஜிப்பு வந்து ரொம்ப நானுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்ப கஷ்டம் போல், நம்மளுக்கு ஜிப்லாம் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நினச்சேன். இந்த மாதிரி கவுன் ஸ்டிச் பண்ணும்போது முன்னாடி நான் அதிகமான டைம் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, பாதி தூரம் அடித்து விட்டு அதுக்கப்புறம் 2 ஹூக் வச்சு அட்டாச் பண்ணுவோம் இல்லையா, அப்படி ஹூக் தான் நிறைய கவுனுக்கு நான் வச்சுருப்பேன். அப்புறமா தான் எனக்கு இந்த ஜிப்பு வைக்கிறதுல இவ்வளோ ஈஸியாக இருக்குது ட்ரிக் அப்படின்னு தெரிஞ்சுது. நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் 1 இன்ச் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஜிப் வைக்கிறதுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி மடித்து அடிச்சுக்கோங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி சிலும்பல் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி மடித்து அடிச்சுக்கோங்க. இது எப்படின்னா, நான் சாரீ ஓரம் அடிப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு மடக்கு மடக்கி இன்னொரு மடக்கு, அவ்வளோதான். 2 பீஸையும் இந்த மாதிரி நீங்கள் ஓரம் அடித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு, அதாவது ஓரம்னு சொல்லிட்டேன், மடித்து அடிச்சுக்கோங்க. சரிங்களா, மடித்து அடித்து எடுத்துட்டோமா, இனி என்ன பண்ண போகிறோம், இந்த ஜிப்பை கொண்டு அதில் அட்டாச் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, நீங்கள் அப்படியே வச்சு தைக்க போகிறீங்க. ரொம்ப கஷ்டமான வேலைகள்லாம் இல்லை. அதுக்கு முன்னாடி நம்ம ஷோல்ட்ரு பொருத்திக்கலாம். ஷோல்ட்ரு பொருத்தினா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறமா மாற்றி பொருத்துறதுக்கு ஒன்றுமே வழி இருக்காது. இப்போது உங்களுடைய பேக் போர்ஷனை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி, அதாவது பேக் பார்ட் வந்து நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி போட்டிருக்கீங்களா, இனி உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டை மாற்று பக்கம் மேலே தெரிகிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களோட ஷோல்டரை பொறுத்த ஆரம்பிங்க. 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் பொறுத்துறதுக்காக விட்டுருக்கோம். 1/2 இன்ச் வந்து 2 பக்கமுமே 1/2 இன்ச் இருக்க மாதிரி ஒரே மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. கெட்டித்தேல் போட்டு 2 அடி அடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரே நேர்கோட்டில் வந்தீங்கன்னா இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது உங்களுக்கு இன்னுமே அடிக்க ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் இருந்தே இந்த மாதிரி குட்டி குட்டி நுணுக்கங்களை பழகுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். போக போக உங்களுக்கு தெரியும் அதில் உள்ள பெனிஃபிட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஷோல்டர் பொருத்தி எடுத்துட்டோமா, இனிமே விட்டுருங்க. இனிமேல் இதில் மாற்றங்கள் வர போகிறது இல்லை. இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கழுத்து ஆர்ம் ரவுண்ட்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிப்போம். அதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு முதல்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கிராஸ் பீஸ்லாம் இதுக்கு கொடுக்க போகிறது இல்லை. சும்மா அப்படியே நம்ம வந்து இந்த ஃப்ராகை நம்ம அடிக்க போகிறோம். லேசாக குட்டியாக ஒரு மடிப்பு மடித்து ஒரு சிலும்பல் அடிச்சுக்கோங்க. இந்த குட்டியாங்கிறது வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக, அதுதான் அந்த குட்டியாக. நீங்கள் வந்து இந்த இடத்த நீங்கள் ரொம்ப அதிகமாக மடிச்சிட்டோன்னா இந்த ரவுண்டில் இது இவ்வளோ அழகாக கண்டிப்பாக மடியாது. உங்களுடைய அளவு வந்து 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக இருக்கணும். நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, 1 இன்ச்சுக்கு 1 இன்ச் அந்த கேப் வரைக்கும் நீங்கள் அப்படி குட்டி குட்டியாக தான் கிட்ட வர வர தான் நீங்கள் மடித்து அடித்து தைக்க முடியும். ஷோல்டர் பக்கம் கொஞ்சம் நேராக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக அடிக்க முடியும். அந்த பெண்டில் கவனமாக பாருங்கள், குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் மடித்து அடிக்க முடியும். சிலும்பல் அடித்து இதை முடிச்சுட்டு திரும்பி இன்னொரு ஸ்டெப், ஏன்னா சிலும்பல் அடித்து விட்டுருக்கோம், அதனுடைய சிலும்பல் வெளியே தெரியும் இல்லையா, இதே மாதிரி குட்டியாக இன்னொரு அடி அடிக்கணும். ஏன்னா அதிகமாக நான் சொன்ன மாதிரி தான், இதில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கல. நீங்கள் அதிகமாக மடக்கிட்டீங்க, 1/2 இன்ச் 1/4 இன்ச்சுக்கும் அதிகமாக நீங்கள் மடக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பெண்டும் வராது. நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்த பிறகு அந்த கவுனில் ரவுண்ட் நெக்கே இருக்காது. நீங்கள் மடிக்கும்போது நான் உங்களுக்கு நான் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும். 1/4 இன்ச் மடிச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வி மாதிரி வர்ற மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. அப்படின்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு இன்னுமே ரொம்ப அழகாக வரும். நீங்கள் தைச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபீல் ஆகும், ஓ இவ்வளோ ஈஸியாக இதை தைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. 1/4 இன்ச்சு தான், 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நான் இதை அடிச்சிட்ருக்கேன். குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இதை அடிங்க. பிகினராக இருந்தீங்கன்னா 2 வாட்டி அடிங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னால் கொஞ்சம் ட்ரை பண்ணால் முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மடக்கு மடக்கி திரும்ப ஒரு மடக்கு, இந்த சேலை அடிக்கிற மாதிரி தான், அந்த மாதிரி இதை அடித்து விட்ருங்க. நான் உங்களுக்காக 2 வாட்டி இதை அடித்து காமிச்சிருக்கேன். எப்படி அடிக்கேன்னு நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு நீங்கள் அடிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி மடக்குனீங்களோ அதே மெத்தடில் தான் அந்த 4 பக்கமும் வர்ற பெண்டில் மட்டும் குட்டி குட்டியாக நீங்கள் மடக்குங்க. அப்புறம் அது அழகாக வந்துடும். இப்போது கரெக்டான ரவுண்ட் நெக்கில் கரெக்டான ஷேப்பில் கொண்டு வந்திருக்கோம். தொடங்கும்போது எப்படி வி ஷேப்பில் தொடங்குனீங்களோ அதே மாதிரி முடியும் போதும் வி ஷேப்பில் தான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய ரவுண்ட் நெக் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஃபினிஷ் ஆச்சு, நெக் ஃபினிஷ் ஆச்சு. இப்போ இதை நூலை கட் பண்ணி எடுத்துகிட்டே நீங்கள் உங்களோட ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் கொஞ்சம் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கும். இதை வேர் பண்ணாலும் ஒரு மாதிரி தூக்கிட்டுலாம் நிற்காது. ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச்
தைக்கிற மெத்தட் அப்படி. அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய நெக்கு வந்து அழகாக நீங்கள் வேறு ஏதோ கொண்டு ஃபினிஷ் பண்ண மாதிரியே அது இருக்கும். இதே போல் 2 பக்கம் ஆர்ம் ரவுண்டையும் நம்ம அடித்து விட்டுக்கலாம். இது வந்து ஸ்லீவ் வைக்கல நம்ம இந்த கவுனுக்கு. ஸ்லீவ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இதை மடித்து விட்ருக்கேன். ஸ்லீவ் வேணும்னா நான் அதுக்கும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கவுனுக்கு ஸ்லீவ் இல்லை, அப்போது நம்ம ஆர்ம் ரவுண்டையும் ஃபினிஷ் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு 2 வாட்டி அடித்து காமிச்சேங்களா, அப்போது இந்த வாட்டி நான் ஒரே வாட்டியாக அடிச்சிடுறேன். உங்களுக்கு அதில் சிரமம் இருந்துச்சுனால் மட்டும் நீங்கள் வந்து 2 வாட்டியாக ட்ரை பண்ணுங்கள். முதல் முறை வந்து சிலம்பல் அடிங்க, 2வது வாட்டி இன்னொரு மடிப்பு கண்டிப்பாக மடித்து அடிக்கணும். சிலம்பலோட மட்டுமே நீங்கள் நிறுத்திடக்கூடாது. இப்போது 2 வாட்டி, ஆனால் 2 வாட்டி நீங்கள் அடித்தாலுமே அந்த டெக்னிக்கை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ரவுண்டு வந்து பக்காவாக வரும். இந்த மாதிரி ஆர்ம் ரவுண்ட் சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்குல்ல. இது ஒரே வாட்டி தான் நம்ம அடிச்சிருக்கோம், அழகாக வந்திருக்கு. இனி அந்த பக்கம் ஆர்ம் ரவுண்டையும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை முடிச்சு விட்டிங்கன்னா, அதாவது உங்களால் ரெண்டு வாட்டியாக அடிக்காமல் ஒரே வாட்டியாக அடிக்க முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் நிறைய முயற்சி போடுறீங்கன்னு அர்த்தம். முயற்சி பண்ணால் தானே நம்மளுக்கு புதுசாக கற்றுக்க முடியும். எப்போதுமே ஒரே மாதிரி சிலம்பல் அடித்து திருப்பி அடித்து அப்படியே பண்ணிகிட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால் ஒரே வாட்டியாக அடிக்க ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லை. நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணும்போது வி மாதிரி ஷேப்பில் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப கிளாத்தை இழுக்காமல் அப்படி வச்சு குட்டியாக மடித்து, மெயினே அதுதான், எவ்வளவு கம்மியாக மடித்து அடிப்பீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ கம்மியாக உங்களுக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பும் அந்த துணி சுருங்காமையும் அழகாக கிடைக்கும். இப்போ இதையும் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடித்து எடுத்தாச்சு. எடுத்துட்டு இனி அடுத்து என்னன்னு பார்க்கலாமா? டெயில் பொறுத்த போகிறோம். அந்த டெயில் தச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த பாடி பீஸில் நம்ம மேலே டாப் போர்ஷனில் பொறுத்த போகிறோம். கீழே ஹிப்புக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க. அந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து அந்த ப்ளீட்டடை பொறுத்துறதுக்காக கேப் விட்டுட்டு இந்த மாதிரி அந்த கேப்புக்கு மேலே இந்த மாதிரி வைங்க. எப்படி சொல்கிறது, அந்த டெயிலோட நீளம் வந்து உங்களுடைய இடது கை பக்கமாக தான் இருக்கணும். அதாவது உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு ஏற்கனவே சிலம்பல் பக்கமாக இந்த சிலம்பல் இருக்கிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த டெயிலை உள்ள டாப் போர்ஷனில் பொருத்தி விட்ருங்க. இனி பொருத்தி எடுத்துட்டோமா, இது வந்து உள்ளே தான் நிற்கும். இனி வந்து இதை முடித்து எடுத்துட்டு ஷோல்டர் மத்தியமாக பிடிச்சி, ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சி பாடியை நம்ம பொருத்த போகிறோம். பாடி பொருத்துறதுக்கு 1 இன்ச் வந்து நம்ம விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ரா இல்லையா, அந்த 1 இன்ச்சை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் நாச் கொடுத்துருந்தேன், அது வந்து நம்ம ஆர்ம் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணோம் இல்லையா, அதில் மறைஞ்சி போச்சு. அதனால நான் ஒரு 1 இன்ச் வந்து டேப் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கிறேன். டெயிலை வந்து உள்ளே நம்ம தச்சு வச்சுருக்க டெயிலை வந்து நம்மளை உள் பக்கமாக விட்டுறணும், வெளியே அது தெரியக்கூடாது. உள் பக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க, ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம உடம்பு பொருத்தி வச்சுருக்கோம். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பக்கம் மட்டும்தான் நம்ம பொருத்தி எடுத்திருக்கோம். ஒரு பக்கம் நீங்கள் ஓப்பன்லேயே விட்டுருங்க. ஓப்பனில் விட்டுருங்க அப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ளீட் வச்சுட்டு பொருத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால இப்போ வந்து ஒரு பக்கம் பொருத்தி ஒரு பக்கம் பொருத்தாமல் நம்ம வச்சுருக்கோம். இனி இதில் என்ன பண்ண போகிறோம், ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போது பேக் பார்ட்டை தூக்கிக்கோங்க. பேக் பார்ட்டை எடுத்துட்டு ஜிப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் எந்த மெத்தடில் வச்சா கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஹூக் வைக்கிறதா இருந்தால் இந்த இடத்த நான் காமிக்கிற மாதிரி இப்படி பொருத்தி விட்டுருங்க, ஒரு ஸ்டிச் குட்டியாக. இல்லாட்டி உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டுக்கு வேணுமோ அவ்வளோக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ஹூக்கு வச்சுட்டு ஐ கட்டிக்கலாம். இல்லை வி வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா, வீணா அந்த ப்ளவுஸுக்கு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து ஜிப் அட்டாச் பண்ண, இதில் இந்த கவுனுக்கு நான் ஜிப் தான் அட்டாச் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். இனி அடுத்தடுத்து வர்றதில் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு இன்னும் வித்தியாசமானதெல்லாம் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த ஜிப்பை நம்ம அப்படியே உள்ளே வச்சு மேலே ஜிப்பு வந்து ரொம்ப அப்படி ஆக்வர்டாக தெரியாத மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னா, அந்த ஜிப்பை கொஞ்சம் திறந்து விட்டுக்கோங்க. இதை ஃபுல்லாக அழகாக நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி தான் நான் மடித்து போட்டிருக்கேன். அதுக்கு உள்ளே இந்த ஜிப்பு வரணும். வந்துட்டு இந்த சிலும்பல் அப்படி மடங்கி உள்ளே இருக்கணும். தெரியுதா, உங்கள் சிலும்பலும் அது வெளியே தெரிய வேண்டாம். இந்த மாதிரி மடித்து இந்த
மெயின் பீஸை தூக்கி இது மேலே இப்படி வச்சிட போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு பக்கம் உள்ளே தள்ளி உங்களோட ஜிப்பை வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜிப்பு ரொம்ப வெளியே தெரியாது. அதாவது நம்ம கவுன் மாட்டும்போது அது உங்களுக்கு எப்படி புரிய முடியாதுன்னா, நீங்கள் மாற்று பக்கத்தில் கூட நீங்கள் வச்சு அடிச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த ரெட் கலர் துணி எவ்வளோ வெளியே தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து நான் உள்ளே தள்ளி தான் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் மாற்று பக்கத்தில், மற்றபடி ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் நல்ல பக்கத்தில் வச்சு அடிச்சு விட்ருங்க. இந்த மாதிரி தான் அது அழகாக ஸ்டிச்சு விழும். நீங்கள் வந்து ஃபூட்டு மாற்றணும், நிறைய டைம் சொல்கிறாங்க ஃபூட்ரு மாற்றணும், ஒன் சைட் ஃபூட் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் இந்த மெத்தட்லேயே வைங்க. சும்மா உங்கள் பாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கேப் விட்ருங்கப்பா பேக் சைட் பீஸில். மற்றபடி அந்த ஜிப்பை அப்படியே அட்டாச் பண்ணுங்கள். இதில் ஒன்றுமே நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. நுனியில் மட்டும் அந்த சிலும்பல் இருக்கும், அதில் ஒரு லாக் மாதிரி கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே வந்து ஜிப்பு கலண்டு வராத மாதிரி அது வரைக்கும் நீங்கள் அப்படி மடக்கி உள் பக்கமாக மடக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு முடிகிற இடத்துல மட்டும் கெட்டித்தேல் போட்டு எடுத்துக்கோங்க. மற்றபடி ஒரு வித்தியாசமுமே இல்லை. இப்போது ஒன் சைடு வந்து நம்ம ஜிப்பு பொருத்திட்டோம் இல்லையா, இனி அதோட இன்னொரு பக்கத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அந்த பக்கமாக இருக்கும் அது, அதோட இன்னொரு பக்கத்தை எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் இல்லையா. கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் விட்டுருங்க. நம்ம இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு மேலே கொண்டு நீங்கள் இதை வைக்க போகிறீங்க. இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் கவனிக்கணும், ஜிப்பு வந்து மறைக்குதா, ரொம்ப கேப், அதாவது 2 கிளாத்துக்கும் நடுவில் இப்போ தெரியுதுல ஒரு கோடு, அது உங்களோட ஸ்டிச்சிங் அப்போது அந்த கோடு வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் தைக்க ஆரம்பிக்கணும். மற்றபடி உள்ளே இருக்கிற ஜிப்பு கிளாத்தில் ஸ்டிச்சு விழுந்தால் போதும். அது எங்கே விழணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு வெளியே தெரியாமல் நீங்கள் அழகாக அதை நீட்டாக பொறுமையாக தைச்சி எடுத்துகிட்டு வாங்க. சேம் மெத்தட் உள்ளே இருக்கிற எக்ஸஸ் ஆன ஜிப்பை நீங்கள் அழகாக உள்ள சிலும்பல் மடித்து அப்படியே வச்சு கெட்டித்தேல் போட்டு முடிச்சு எடுத்து விட்ருங்க. ஜிப்பு மேலே இருக்கிறது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா அப்படி லேசாக ஃபூட்டரை தூக்கிட்டு ஜிப்பை கலத்துங்க. அது வந்து இடம் வந்து போயிடும். இல்லாட்டி அந்த ஃபூட்டரை தட்டுற மாதிரி இருக்கும். ஃபூட்டில் லைட்டாக தூக்கிட்டு ஜிப்பை கழட்டுங்க, அது அந்த பக்கம் போயிடும். அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் கொஞ்சம் தூரம் அடிச்சுட்டு வரும்போது உங்களுடைய ஜிப்போட அந்த தலைப்பகுதி வந்து உங்களுக்கு அழுத்துற மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஃபூட்டரை லேசாக தூக்கிட்டு ஜிப்பை நீங்கள் பின்னாடி தள்ளி விட்டுட்டு திரும்பவும் ஃபூட்டரை இறக்கிட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிங்க. ஜிப்பை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப அழகாக வந்திருக்கு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த ஜிப்பு வேலை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பின்னாடியும் ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்குது. முன்னாடி ரொம்ப ஜிப்பு தனியாக வெளியே தெரியல. அது வந்து நீங்கள் போட்டுக்கிட்டாலுமே அவ்வளோ தெரிய போகிறது இல்லை. இப்போ கீழே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை புதுசாக, அதாவது ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஜிப்பு வந்து இறங்கி போகாமல் இருக்கிறதுக்காக தான். நம்ம இப்போ ஜிப்பை கழட்ட போகிறது இல்லைங்கிறதுனால நான் அப்படி விட்டுட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதோட ஹிப் அளவை நீங்கள் என்னன்னு பார்த்துக்கோங்க. உங்களோட ஹிப் அளவு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம், ஒரு பக்கம் தான் நம்ம பொருத்தியிருக்கோம், இன்னொரு பக்கம் பொருத்தலை. அந்த 1 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் ஹிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு நம்மளோட ஹிப் ரவுண்டு நம்மளுக்கு வேணும். இந்த ஹிப் ரவுண்டை ஏன் இப்போ அளக்குறோன்னா, நம்ம கீழே பாட்டம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, 12 24 இன்ச்சு ஹிப் சைஸை அந்த பாட்டம் கிளாத்தில் நம்ம கொண்டு வரணும். அதில் எவ்வளோ இருக்குது, 1.5 மீட்டர் கிளாத் இருக்குது, கிட்டத்தட்ட 60 இன்ச்சு இருக்குது. அந்த 60 இன்ச்சை நம்ம 24 இன்ச்சாக கம்மி பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அதில் 4ஆக நாச் போட்டிருக்கோம் இல்லையா, கட்டிங் நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த எந்த இடங்களில் 4ஆக மடித்து அந்த மடங்கின பகுதிகளில் நம்ம நாச் கொடுத்து அதை அடையாளப்படுத்தியிருந்தோம். ஒவ்வொரு அடையாளத்தை இப்போ 24 4ஆக டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு வரும். நம்ம அந்த 6 இன்ச்சை ஒவ்வொரு நாச்சுக்குள்ளேயுமே நம்ம அந்த 6 இன்ச்சு கொண்டு வந்துடணும். சரிங்களா? 4 நாச்சு கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பெல் பின் இருந்ததுன்னா ஒவ்வொரு ப்ளேட்லேயும் நீங்கள் ஒவ்வொரு பின் குத்தி வச்சுக்கோங்க. நான் அப்படி யூஸ் பண்ணுறதில்ல. முதல்ல உங்களோட சுருக்கோட லெவல் எந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு போர்ஷன் நீங்கள் அடிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அடிக்கணும். இல்லாட்டி நீங்கள் அடிக்கடி பிரித்து நீங்கள் அந்த ப்ளேட் வைக்கிற மாதிரி இருக்கும். ப்ளீட் வைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஊசி மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த இடது கையை வச்சு ஒரு குட்டி ப்ளீட்டை உருவாக்கிக்கோங்க. அதை வலது கையில் இருக்கிற ஊசியை வச்சு லைட்டாக உள்ளே தள்ளிக்கோங்க. அதாவது மடிக்கிறதுக்காக அந்த ஊசியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வைக்கிறதுக்கும் ஆசையாக இருக்கும், என்னமோ நம்ம வித்தியாசமாக பண்ணுற மாதிரி. இப்போது ஃபஸ்ட்டு நாச் வந்துடுச்சு. ஃபஸ்ட் நாச் வரை நம்ம அடிச்சிட்டோம் இல்லையா, 6 இன்ச் வரணும், 5.5 இன்ச் வந்திருக்கு.
இல்லை 5.5 இன்ச்சு, 6 இன்ச்சு கண்டிப்பாக வரணும். அதில் மாற்றம் இல்லை. இதில் 5.5 இன்ச்சு வந்திருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுருக்கோம். அப்போது ஒரு 6 இன்ச்சு அதையும் சேர்த்து அந்த 1/2 இன்ச்சு கம்மியானதை நம்ம அடுத்த நாச்சுக்குள்ளே நீங்கள் அதை டேலி பண்ணிடணும். இன்னொரு நாச்சு வரும்போது 12 இன்ச்சில் உங்களோட ப்ளீட் வந்து வச்சுருந்துருக்கணும். நான் வைக்கிற ப்ளீட் உங்களுக்கு தெரியுதா? இடது கை வச்சு உங்கள் முன்னோக்கி அந்த ப்ளீட் வந்து உங்கள் முன்னோக்கி தான் அந்த நீங்கள் ப்ளீட்டை எடுக்கணும். வலது கையில் இருக்கிற ஊசியை வச்சு நீங்கள் உள்ளே தள்ளி அந்த ப்ளீட்டை வைக்க ஆரம்பிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக 12 11.75 பக்கம் வந்துடுச்சு. இல்லை, ஒரு 1/4 இன்ச்சு தான் முன்ன பின்ன, மற்றபடி கிட்ட கொண்டு வந்துட்டோம். இனி வைக்கிற ப்ளீட்டில் இனி அதையும் சரி பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தம் உங்களுடைய பாட்டமோட ப்ளீட் அளவு 24 இன்ச்சு +1. அது வந்து அந்த பாட்டமை பொறுத்துறதுக்காக இவ்வளவும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து டாப்பில் இவ்வளோ அளவு வச்சுருக்கோம் அப்படின்னா தான் இதை பொறுத்துறதுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ப்ளீட்டை வச்சு முடித்த பிறகு இந்த மாதிரி நீங்கள் அளந்து பாருங்கள். டேப்பை வச்சு அந்த உங்களோட இடுப்பளவு கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வச்சுருக்க ப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 3வது நாச்சுக்கு வந்துட்டோம். 3×18 கரெக்டாக 18 இன்ச்சு வந்துடுச்சு. இன்னும் ஒரே பார்ட்டு தான் இருக்குது. அந்த ஒரு பார்ட்டையும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ப்ளீட் வைக்கிற வேலை முடிஞ்சுது. சரிங்களா? உங்களுக்கு இன்னொரு விஷயம், இப்போ அதிகமாக சுருக்கு எடுத்துகிட்டு உங்களோட அளவு குறைஞ்சி போச்சுன்னா திரும்பி பிரிச்சுட்டு திரும்பி அதே மாதிரி வைக்காதீங்க. பிள்ளைங்க நிறைய அந்த தப்பை பண்ணுறீங்க. கொஞ்சம் அடுத்தால உங்களுடைய ப்ளீட்டோட அளவை மாற்றி வைக்கணும். சரிங்களா? அதிகப்படுத்தணுன்னா ப்ளீட்டோட அளவை கம்மியாக்கணும்னா ப்ளீட்டோட அளவை அதிகமாகவும் நீங்கள் வைக்க வேண்டியிருக்கும். ப்ளீட்டை ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப கரெக்டாக நம்ம இந்த ப்ளீட்டை கொண்டு வந்திருக்கோம். இப்போது இதை வந்து ஒரு 2 பக்கமும், ஒரு பக்கம் தானே பாடி பொருத்தியிருக்கோம். ஏன் நான் ஒரு பக்கம் பொருத்தியிருக்கேன்னா, எப்படி உங்களுக்கு புரியணும், ரொம்ப ஈஸியாக இந்த கவுனை நான் உங்களுக்கு சொல்லி தரணுங்கிறதுக்காக தான். இல்லாட்டி நான் 2 பக்கமும் பொருத்திட்டு இந்த ரவுண்டாக தான் இந்த ஹிப்பை வந்து பொருத்துகிற மாதிரி இருக்கும். இந்த வாட்டி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒன்று நான் சொல்லி தந்திருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பக்கம் பொருத்தின பாடி பீஸை உங்களோட கவுனோட பாட்டமில் இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரவுண்டாக கஷ்டப்பட்டு இழுத்துலாம் அடிக்கிற மாதிரியே இருக்காது. இப்போது ஹிப் சைஸ் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கு. இந்த 1/2 இன்ச் வந்து இது கரெக்டு தான். ஏன்னா பாட்டமில் 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம், டாப்புக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1 இன்ச்சு விட்டுருக்கோம். அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் நம்ம பொறுத்த ஆரம்பிக்கலாம். நீங்கள் ப்ளீட் வச்ச இடத்தோட நல்ல பக்கத்தையும் பாடி பீஸோட நல்ல பக்கத்துலேயும் ஒரே மாதிரி வைங்க. அதாவது வெளிப்பக்கம் ரெண்டுமே மாற்று பக்கம் தான் இருக்கணும். நீங்கள் வெளியே உட்காந்து பார்க்கும்போது 2 பக்கமும் இருக்கணும். உங்களோட நல்ல பக்கம் ரெண்டுமே உள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் இந்த கிளாத்தை எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் பொருத்த ஆரம்பிங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்ல பக்கத்தை மேலே தெரிகிற மாதிரி உங்களோட ப்ளீட் பொசிஷனை போட்டுட்டு, மாற்று பக்கம் மேலே தெரிகிற மாதிரி உங்களோட டாப் பொசிஷனை போட்டு அடிக்க ஆரம்பிங்க. 1/2 இன்ச்சு கேப்பில் நீங்கள் அடிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இழுக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ப்ளீட் வச்ச இடம், அதாவது அந்த பாட்டம் போர்ஷன் கொஞ்சம் இழுத்தா உங்களுக்கு இழுவை கொடுக்கும். ஒரே மாதிரி 1/2 இன்ச்சில் அடிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஏற்கனவே சுருக்கு வச்சுருக்க துணி மேலே வந்து சிக்கிக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு வேலையில் 2 வேலைன்னு சொல்கிற மாதிரி தப்பாக தைச்சிட்டு திரும்பி பிறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக ஸ்லோவாக தைச்சி நம்ம அந்த பிறுக்கிற வேலையை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரே மாதிரி 1/2 இன்ச் கேப்பில் இந்த ஹிப்பு பகுதி வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதை அடித்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சுது, ஓரளவுக்கு கவுனோட போர்ஷன் முடிஞ்சுது. ஏன்னா இடுப்பு வந்து அடித்து முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சைடை வந்து பொருத்தி விட போகிறோம். அதுக்கப்புறமா இந்த கவுனுக்கு வந்து ஒரு குட்டி பவ் வைக்கிறதா ஒரு ஐடியா. அந்த பவ்வும் எப்படி வைக்கணும் நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். இப்போது ஹிப்பு அடித்து முடித்தாச்சு. இனிமேல் இதை அடித்து முடித்த பின்னாடி நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இழுத்து நீங்கள் அடிக்கிறதுக்கும் இழுக்காமல் நீங்கள் அடிக்கிறதுக்கும், நீங்கள் கிளாத்தை இழுத்து அடிச்சிங்கன்னா நீங்கள் நல்ல பக்கம் திருப்பி பார்க்கும்போது அது ஒரு நீட்டான ஃபினிஷிங்லேயே இருக்காது. ஒரு மாதிரி லைட்டாக பிடிச்சி இழுத்த மாதிரி ஒரு சுருக்கத்தோடு இருக்கும். நம்ம இழுக்காமல் அப்படியே வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கவுன் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடமுமே சொதப்பலை, அதாவது எந்த இடத்தையுமே நம்ம இழுக்கவும் இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கவுன் அப்படி மாற்று பக்கமாக எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டுட்டு நீங்கள் வந்து பொருத்த ஆரம்பிக்கலாம்.
பாடியில் வந்து 1 இன்ச் விட்டுருக்கோம். ஹிப் சைஸில் வந்து 1/2 இன்ச்சு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இனி நம்ம வந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். 1 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு இந்த டாப் பொசிஷனை பொருத்த ஆரம்பிக்கிறோம். இதில் இன்னொரு விஷயம், மேலே வந்து பாதியை பொருத்தி பாதியை ஜாயின் ரவுண்டில் பொருத்தி விட்டோம். இதுக்கு மேலே இருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரே அடி தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரே மாதிரி தானே விட்டுருக்கோம், சேர்த்து பொருத்தியிருக்கோம். இனி மேலேருந்து கீழே ஸ்ட்ரைட்டாக ஒரு அடி போட்டு விட்டுடலாம். அந்த மாதிரி தான் இந்த 2வது இடத்த பொருத்துகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே சரி வரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். எனக்கும் ஈஸியாக இருந்தது. மற்ற நாள் அந்த ரவுண்டில் தைக்கிறத விட இது ஈஸியாக இருந்தது. இப்போ நம்ம சைடை பொருத்தி எடுத்துக்கலாம். பொருத்திட்டு திருப்பி எடுத்து பாருங்கள். இந்த கவுன் ரொம்ப அழகாக வந்திருக்கு. எந்த இடத்துலையுமே சுருக்கம் இல்லை. அதுக்கு ஒரே ரீசன், நான் சொன்ன மாதிரி நீங்கள் இழுக்காமல் அடிச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும். எதையுமே கொஞ்சம் கவனமாக மெதுவாக ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போ கவுனை நீங்கள் திருப்பி பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு. எதுலேயுமே குறையில. ரொம்ப நீட் ஃபினிஷாக பக்காவாக இந்த கவுன் வந்திருக்குது. கிளாத்துமே இது நைட்டி கிளாத் தான். ஜிப்பு வச்ச இடத்த பாருங்கள். ஜிப்பு வச்சதே வெளியே தெரியவே இல்லை. இப்போது நம்ம கீழே ஹைட்டுக்கு ஏற்ற உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம 1.5 இன்ச் விட்டுருக்கோம். நான் ஒரு 3/4 இன்ச்சு பக்கம் மடிச்சுக்கிட்டேன் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1.5 இன்ச் பக்கம் மடிக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். அதில் எதுவுமே தப்பு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அதை மடிச்சுக்கலாம். சிலவங்க கொஞ்சம் பட்டையாக அகலமாக மடிக்கலான்னு விருப்பப்படுவாங்க. சிலவங்க ரொம்ப 1/2 இன்ச் அளவுக்குமே மடிப்பாங்க. நான் ஒரு 3/4 இன்ச்சு பக்கம் இந்த கீழே அடியில் வந்து நான் மடித்து விட்டுருக்கேன். அப்படி மடித்து இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் இழுத்தீங்கன்னா கீழே நீங்கள் கவுன் வந்து போட்ட பிறகும், குழந்தைங்களுக்கு போட்ட பிறகு என்னாகும், ஒரு மாதிரி தூக்கிட்டு நிற்கும். ஒரு மாதிரி பஃப்புன்னு நின்ன மாதிரி நிற்கும். ஏன்னா ஒரு இடத்துல உள்ள கிளாத்து ஒரு இடத்துல வந்து சுருண்டுட்டு நின்ன மாதிரி இருக்கும். இது எந்த இடத்துலையாவது அப்படி தெரியுதா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், கிளாத்தை நம்ம தேவைக்காக இழுக்காதீங்க. அதோட போக்கில் விட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது ஃபுல் ரவுண்ட்லேயும் நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம். அடித்து எடுத்துகிட்டு இனி நம்ம இது ஃபினிஷ் ஆச்சு. ஃபஸ்ட்டு அந்த ஃபினிஷிங்கை பார்த்துடலாம். அழகாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, அழகாக வந்திருந்தது. சரி, இப்போது நம்ம மிச்சம் இருக்கிற இந்த 2 குட்டி துணி மிச்சம், இதை ஏன் தூர போடுவானே, நம்ம அழகாக ஒரு பவு செஞ்சிடலாம். இந்த பவுக்கு 4 இன்ச் நீளமும் ஒரு 3 இன்ச்சில் ஒரு அகலமுள்ள உங்களுக்கு கிளாத் இருந்தால் போதும். நல்லா ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஒரு கவுனுக்கு 4 இன்ச் நீளம் 3 இன்ச் அகலத்தில் உங்களுக்கு ஒரு சதுரமாக இது சதுரம் இல்லை, செவ்வகமாக நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை அப்படி செவ்வகத்தில் அப்படி பொருத்தி விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு 1 இன்ச்சில் எங்கிட்டாட்டும் ஒரு இடத்துல கேப் விடுங்க. நீங்கள் அப்படி செவ்வகமாக பொருத்திட்டு வரும்போது ஒரு 1 இன்ச்சில் ஏதாட்டும் ஒரு பக்கத்தில் நீங்கள் கேப் விட்டுக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரி கேப் விட்டுட்டு நம்ம பொருத்தின இடத்த ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு, பொருத்தின இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துருக்கோமா? இனி என்ன பண்ணுங்கள், இந்த நாட் திருப்போம்ல அந்த மாதிரி திருப்பி நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லை, அந்த இடத்துல இருந்து வெளியே எடுத்துருங்க. அந்த கிளாத்தை நான் இருக்கு இல்லையா, இந்த பக்கமாக விட்டு இந்த கிளாத்தை எப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். ரொம்ப சிரமமாக இருக்காது. அந்த நம்ம திருப்பி எடுக்கிற துணி வந்து பெருசு தானே, அதனால் கஷ்டமாக இருக்காது. மற்றபடி நம்ம வந்து 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பை நம்ம அடைச்சி விடணும். அப்போது நீங்கள் கரெக்டாக அந்த முக்கெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச்சு போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டிங்கன்னா 4 பக்கமும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம அந்த 1 இன்ச் கேப் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும், ஏன்னா 4 பக்கமும் விட்டுருக்கிறதுனால அது வெளியெல்லாம் சிலும்பல் தெரியாது. ஒரு ஸ்டெப் அப்படி சிலும்பல் வந்து உள்ள மடங்கி தான் இருக்கும். அது மேலேயே நீங்கள் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டிங்கன்னா அது எப்போவுமே பிரிஞ்சு வராது. பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும். சரி, இப்போ இதை போட்டு எடுத்துட்டோமா, அவ்வளோதான் பவு. இதில் ஒன்றுமே தைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நானே இது என்ன பவு எப்படி தைக்கன்னு நிறைய கவுனுக்கெலாம் முந்தி பவு வைக்கல. இப்போது நான் பவு வைக்க ஆரம்பிச்சிருச்சேன். இப்போ இந்த கவுனில் பவு வைக்கிறதுக்கு அந்த சுருக்கம் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு உங்களோட பவ்வோட சென்டரில் இந்த மாதிரி கை தையல் ஊசியில் நூல் எடுத்துகிட்டு அந்த சென்டரை மட்டும் அப்படி ஒன்று விட்டு ஒன்று குத்தி எடுங்க. நான் காமிச்ச மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊசியை வச்சு நல்லா அழகாக சுற்றி எடுத்துருங்க. அந்த ஒன்று விட்டு இழுத்த உடனே அது ஒரு மாதிரி சுருங்கிட்டு வரும் இல்லையா, அதுக்கப்புறம் அது மேலே அப்படி சுற்றி எடுத்துகிட்டு ஊசியை இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம்னு ஒரு 2 வாட்டி இப்படி எடுங்க. நல்லா அது லாக் ஆகிக்கும், அதாவது கலண்டு வராமல். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டோன் பட்டன், என்கிட்ட குட்டியாக தான் ஒரு பட்டன் இருந்துச்சு, நல்லா பெருசாக வச்சாலுமே நல்லாயிருக்கும். அதில் பின்னாடி லாக் இருக்க மாதிரி எனக்கு இருந்தது. நிறைய ஒட்டுற மாதிரி அப்படிலாம் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், அது வேஸ்ட்டு. இந்த மாதிரி லாக் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதில் த்ரெட் போட்டோ
அப்படி ஏதாச்சும் லாக் பண்ணியும் நம்ம அப்படி வச்சுக்கலாம், அது விழாது. நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா தண்ணி பட்டோன்னே விழுந்துடும். இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டோன் பட்டன் வச்சு இந்த பம்மை நம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்லேருந்து எந்த இடத்துலையுமே நம்ம நூலை கட் பண்ணி எடுக்கல. ஒரு வாட்டி நூல் கோர்த்ததோடு இந்த வேலையை நம்ம ஈஸியாக முடிச்சிட போகிறோம். இப்போ இதை நல்லா முடிச்சு போட்டு எடுத்தாச்சு. இனிமே நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே இந்த கவுனில் நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். எந்த பக்கம் வைக்கிறது, மேலே கழுத்தில் வைக்கலாம், நடுவில் வைக்கலாம், ஹிப்பு பக்கமாக வைக்கலாம், எதுலனாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ மேலே வச்சாலும் அது நல்லா தான் இருக்குது. ஆமாம், மேலே வச்சுருக்கலாம். இப்போது சென்டர்லேயும் நல்லா தான் இருக்குது. நம்ம வந்து ஹிப்லேயே வச்சுருவோம். ஒருவேளை மேலே வச்சா கொஞ்சம் அழுத்தமாக இருந்த மாதிரி இருக்குமோ என்னமோ. சரி, இப்போது இந்த ஹிப்பு பக்கம் வைக்கணுமா? அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், ஹிப்போட சென்டர் எதுன்னு பார்க்கணும். சைடு ஆயிடக்கூடாது. இப்போ ஹிப்போட சென்டர் பார்த்தாச்சு. அந்த நீடில் நம்ம அதில் பஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் கையை எப்படி உள்ளே விட்டுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி விட்டு நம்ம வந்து இந்த பவ்வை இதில் அட்டாச் பண்ண போகிறோம். திருப்பி அதிலருந்தே வெளியே எடுத்து இந்த பவுக்குள்ளே சென்டர்லையாக பார்த்து நம்ம நல்லா பஞ்ச் பண்ணி நல்லா ஒரு 4-5 வாட்டி நீங்கள் அதிலையே நல்லா சுற்றி அது கீழே விழுந்துடாத அளவுக்கு, உடனே அத்து வந்துடாத அளவுக்கு இந்த பவ்வை நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான், பவ்வும் வச்சாச்சு, அதில் ஒரு டிசைனும் கொடுத்தாச்சு. இப்போ பார்க்கறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த கவுன் ரொம்ப அழகாக இருந்தது. கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கேன். உங்களுக்கு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு என்ன புரிஞ்சுது, என்ன புரியல, நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு எது இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த கவுன் இப்படி தான் ஃபினிஷ் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.